நம்ம கேர்ள்ஸ் தெரிய மாட்டேன். கேர்ள்ஸுக்கு வந்து நாங்க ரங்கோலி நடத்திருக்கோம். என் தம்பி இங்கிலீஷ்ல ரங்கோலி நடத்திருக்கோம். அதுக்கு வந்து நாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, என்னடா போன் ஹேங் ஆகுது. பாத்தீங்கன்னா பொங்கல் போட்டி நடந்துட்டு இருக்கு. 4:30க்கு க்ளோஷர் டைம் சொல்லியிருக்காங்க. அதனால 4:30யோட நீங்க கோலம் போடுறத நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் ஜக்கிங் ப்ராசஸ் எல்லாரும் வந்து மாஸ்க் போடுறாங்க. அதனால 4:30 அரௌண்ட் 15 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் எவ்வளவு பொங்கல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. ஃபைனலி கம்ஸ் டு எண்ட் ரங்கோலி. இப்போ நாங்க போயிட்டு எவால்யூஷன் பண்ண போறோம். முதல்ல கரெக்ட் தான். தீனா நீ ஆரம்பிடா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரங்கோலி காம்படிஷன் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் முடிச்சிட்டாங்க. இப்போ போயிட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு ப்ரைஸஸ் வந்து லேட்டாக தான் அறிவிப்போம். ஓகேங்களா? அது மட்டும் டாபிக் ப்ரைஸஸ் வந்து லாஸ்ட் ஈவெண்டோட லாஸ்ட் வந்து பண்ணுவோம். இது வந்து அந்த நிகழ்ச்சி பேர் சொல்லுங்க. என்ன நிகழ்ச்சி? ரங்கோலி. அதான் பெருமாள் கோயில் பேரு டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாங்கள் வந்து தேர்ட் இயர் வந்து இது கண்டக்ட் பண்றோம். அதனால இந்த வாட்டி நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி முன்னாடியோட பெருசாவே நடத்திருக்கோம். போன வாட்டி யாரும் கோலம் போட்டி அறிவிக்கல. இந்த வாட்டி நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அறிவிச்சிருக்கோம். நிறுத்த சொல்றா சாம்பிள் காமிச்சிருப்போம் எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து போயிட்டு எவாலுவேஷன் பண்ண போறோம் எது நல்லா இருக்கு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷ்டா நாங்கள் காட்ட போறோம். அதோட பியூட்டியே உங்களுக்கு பியூட்டியே நம்ம காட்ட போறோம். அப்போ அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பட்டாங்க, எவ்வளவு சீக்கிரத்தில் முடிச்சாங்க, எவ்வளவு கடுமையா வேலை செஞ்சாங்க சொல்லிட்டு அதை அந்த டீட்டெயில்ஸை நம்ம கேட்போம். அந்த கோலத்தை மெரிக்காமல் போவோம். ஓகே ஹலோ கைஸ், இப்போ வந்து போட்டி முடி அடிக்கிறது ரங்கோலி போட்டி. இப்போ நாங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி வந்து மார்க் கொடுக்க போறோம். உள்ளவனா நீ இப்படி வா, நீ வா. 2 பேர் இருக்காங்க. இவங்க இந்த கோலத்தை பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்டிக்கு அப்புறம் பேசுவோம். பேசுனா வந்து எல்லாருமே பாட்டு பண்ணிருக்காங்க. அதனால என்ன பண்ண எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. எல்லாம் உற்சாகமா ஒரு கிளாப் தட்டி வரவேற்க. இன்னும் வர வருஷங்கள் நல்லா கிளாப் பண்ணுங்கண்ணா. முன்னெடுத்து செய்வாங்க நாங்க நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சின்ன கண்டிஷன் 2 கோல் இருக்கு. ரொம்ப நன்றிக்கா. எங்க நாங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி போட்டு நீங்க போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வித்தியாசமான கோலம் தான். அக்கா கோலம் தான். போட்டோ எடுக்கலாம் சைட்ல இருந்து. மேலும் நாங்களும் வளர்றோம், நீங்களும் வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கும். நன்றி. கோலம் பேருங்கக்கா. நன்றி. நல்லா இருக்கு. நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். எங்க கட்சி ஆதரித்து ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றிக்கா. நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா ரொம்ப நன்றிக்கா. நம்ம பொண்ணு போடுறீங்க, நீங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிக்கா.
ரொம்ப நன்றிக்கா. இவனா? ரொம்ப நன்றி. கஷ்டப்பட்டு போட்டுருக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பழமும் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கும். நம்மளும் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்ப பாத்தீங்கன்னா 15 கோலத்தை கவர் பண்ணிருக்கோம். ஒரு ஒரு கோலம் ஒரு வித்தியாசமா இருக்கு. எவ்வளவு அது பார்க்கும் போது ஒரு peaceful-ஆன ஒரு இதுவா இருக்கு. இப்ப வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கார்த்தி டிவிகேல இருந்து சார்பாக பண்ணிட்டு இருக்கான். இது ஒரு மேலும் மேலும் என்கரேஜ் பண்றதுக்காக ஆளுக்கு இப்போ ஒரு gift கொடுத்துட்டு இருக்கோம். ராத்திரிக்கு கோயிலாண்ட வந்து நல்ல ஒரு டிவிகே பொங்கல். சொல்லுங்க, பொங்கலோ சொல்லுங்க. சொல்லுங்க. கோலமும் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஒரு தெருவே கவர் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் மார்க் போட்டு இப்போதைக்கு ஆறுதல் பரிசு மாதிரி கொடுத்துருக்கோம். ஆறுதல் பரிசு இல்ல, அவங்க காம்ப்ளிமெண்டரி. ஏன்னா எங்களையும் மச்சி போட்டிருக்கனால அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கோம். வந்துட்டோம். எங்களையும் அதான் நாங்க சொன்ன விதத்துல, அவங்க சொன்ன இதுல வந்து அவங்க எப்படியோ எல்லாரும் நாங்க சொன்ன வார்த்தைக்காக எல்லாரும் ரொம்ப சிம்பிளா போடாம அருமையா ரொம்ப நல்லாவே போட்டிருந்தாங்க. ஒரு கோலமும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அந்த பாட்டை வந்து அப்படியே டீகோட் பண்ணலாம் போலங்க. நான் நிறைய டீகோட் பண்றதெல்லாம் காட்டுறேன். பொங்கல் வைக்கும் போது அப்படியே சூரியன் மேல வரா மாதிரி சின்சானு டிவிக்கு, நாங்க வந்து டிவிக்கு இதோட தான் பண்றோம். டிவிக்கு வந்திருக்கு, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், அப்படியே பாருங்க. யார் சூப்பரா போட்டாலும் எங்க ஆயாக்கு தான் பிரைஸ் போடுவாங்க. எல்லாரும் அப்படி கிடையாது. நம்மளோட சில்ட்ரன்ஸ்லாம் வந்து போட்டாங்க. யார் அந்த சில்ட்ரன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு முக்கியமான கோலம் போட்டாங்க. அவங்களுக்கு வந்து தனித்தமான ஒரு கோலம். அதை பார்த்தா நம்மளுக்கே மயக்க வர மாதிரி ஒரு கோலத்தை போட்டாங்க. சரி, ஓகே, நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சத்தமே அந்த மாதிரி இருக்கும்.